தாகமுள்ள காகம். ஒரு காக்காவுக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சு. அது தண்ணி தேடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒவ்வொரு இடமா தேடி தேடி பார்க்குது. அதுக்கு எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. ஏன்னா அது ஒரு கோடைக்காலம். நிலத்தில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி போச்சு. அதனால் அதுக்கு எங்கே தேடியும் தண்ணி கிடைக்கல. அப்போது ஒரு கிராமத்தின் வழியாக பறக்க ஆரம்பிச்சிச்சு. அங்கே ஒரு மரத்தின் கீழே ஒரு பானையை பார்த்துடுச்சு. உடனே காக்கா தரை இறங்கி பானைக்கு பக்கத்தில் போயிடுச்சு. பானையில் தண்ணி இருக்கான்னு போய் பார்க்குது. அதில் கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சு. காகம் அதை எட்டி எட்டி குடிக்கலான்னு பார்த்துட்ருக்கு. அதுக்கு எட்டவே இல்லை. பானையை தள்ளி பார்க்குது, உருட்டி பார்க்குது. அதெல்லாம் ஒன்றுமே முடியல. தண்ணி எட்டவே இல்லை. அதுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் பறந்து போய் ஒரு பாறை மேலே உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிது. தூரத்தில் சின்ன சின்ன கல் கிடக்கிறத பார்த்துருச்சு. அப்போது பறந்து போய் ஒவ்வொரு கல்லாக எடுத்துகிட்டு வந்து பானைக்குள்ளே போடுது. கா 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 கா. பானைக்குள்ளே கல்லை போட்டோடனே தண்ணி மேலே வர ஆரம்பிச்சிச்சு. மேலே வந்த தண்ணியை பார்த்து காக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அந்த சந்தோஷத்தில் தன் ரெக்கையை விரித்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணியை மூக்கை விட்டு தண்ணியை உறிஞ்சுது. அப்பா, இப்போ தாண்டா எனக்கு மூச்சே வருது. தண்ணி குடித்தோடனே தண்ணியை குடிச்சிட்டு காக்கா வானத்தில் பறந்து போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்த குழந்தைங்க தன் தோட்டத்தில் பானையில் காக்காவுக்கு தண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே பறந்துட்டு இருந்த காக்கா தண்ணியை பார்த்தோடனே கீழே இறங்கி வந்தது. தண்ணியை குடித்த காக்கா குழந்தைங்களுக்கு நன்றி சொல்லிட்டு மேலே பறந்து போயிடுச்சு. இதை பக்கத்தில் இருந்து பார்த்த மற்ற குழந்தைங்க, நாமளும் இது மாதிரி பண்ணால் என்ன, சரி நம்மளும் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு மற்ற பிள்ளைங்களும் சொல்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. கதையும் முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பறவைகளை பாதுகாப்போம். இயற்கை சூழலை பாதுகாப்பதிலும் வேளாண் தொழிலுக்கு உற்ற தோழனாக இருப்பதிலும் பறவைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. நன்றி, வணக்கம்.